ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன பிளாக் வாட்டர் அபிஸ் அப்படின்ற ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுல மரங்கள் ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கு. அதனால சூரிய வெளிச்சம் கூட அவங்களால ஃபுல்லா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டுல 2 ஜாப்பனீஸ் கப்பிள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்களோட பாதையை அவங்க மறந்துட்டாங்க. கணவரும், நீ ரொம்ப நேரமா உன்னோட டிவைஸை வச்சு செக் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்க, நம்ம இன்னுமே வெளியே போகல, எனக்கு தெரிஞ்சு நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க பதட்டப்படுறீங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான், கிட்ட போயிடலாம், எனக்கு என்னவோ கிட்டதான் 6 ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா வெளியே போயிடலாம் அப்படின்றத அவங்க தைரியமா சொல்றாங்க. ஆனா அவங்க கணவருக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இப்படியே போனோம்னா நம்ம தொலைஞ்சிருவோம், பேசாம நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு முன்னாடியே நடந்து போறாரு. அவங்க மனைவி என்ன சொல்றதுன்னு தெரியாம மேப்ப பாக்குறாங்க. போன அவங்க கணவரை பத்தி யோசிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அவர் கத்துறா சத்தம் கேக்கு. என்னாச்சுன்னு பதறி போன அவங்களும் வேகமா அந்த இடத்த பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கால் தவறி ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. எழுந்துக்க முடியாம தண்ணறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க கணவர் கீழே விழுந்த வேகத்துல தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். எழுந்திருங்கன்னு சொல்ற நேரத்துல அங்க இருந்த தண்ணியில ஏதோ உன்னை நகுந்து வர மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பாக்குறாங்க. அப்படியே பின்வாங்குறாங்க. இப்போ தண்ணியில இருந்து வேகமா ஒரு மிகப்பெரிய முதல்ல அவங்க தலையா அப்படியே கவ்வுது. எங்க படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. அவர் ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்காக எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பாய் ஃப்ரெண்டோட போனை அவருக்கே தெரியாம ரகசியமா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு திங்ஸ் வேணும், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் வாஷ்ரூம்ல இருக்கேன். ஆமா, என் போனை காணோம், நீ என் போனை நோன்றியா அப்படின்னும் போது, சாச்சா நான் அப்பெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா வந்து, இந்தாங்க உங்க போன், எங்க இருந்தது, நீங்க சோஃபாலே வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பேசிட்டே இருக்கும் போது, இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் தான். ஹீரோவா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, டே 10 மணிக்கு வர சொன்னா 10:05 வரையடா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும் போது, சாரி மச்சான் லேட் ஆயிடுச்சு, சரி போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த காட்டுக்குள்ள ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டும், உனக்கு எப்படி அந்த கேவ் இருக்குன்னு தெரியும், அந்த இடத்துல நமக்கு யார் கைட் பண்ணுவான் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு கேஷ், அவன் அந்த இடத்த நமக்காக காமிப்பான்டா, அது ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் ரைட் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ப நைட்டு பப்ல எல்லாருமே பேசிட்டே இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு கேஷ காமிக்கிறாங்க. அவர் ஆரம்பத்திலே நிறைய பேருக்கு அதை சொல்ற மாதிரி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த காட்டுக்குள்ள கேவ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன் போது, ஓ அப்படியா, அப்ப அந்த இடத்துக்கு யாருமே போனது இல்லையா, ரிஸ்க் அதிகமானு எல்லாமே கேட்பாங்க. அந்த இடத்துல ரிஸ்கே இருக்காது, நான் உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன், நீங்க சந்தோஷப்படுங்க, முதல் வாட்டி யாருமே போகாத இடத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லி பல பில்டப்லாம் கொடுத்துட்டு அங்க குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கும் போது, எனக்கு நீ இன்னைக்கு சரக்கு அடிக்காம சைலண்டா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னும் போது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றத அவ சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோயினே செம்மையா ஷாக் இருவாங்க. உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியானும் போது, இல்ல அவன் கிட்ட சொல்லல, அவனுக்கு இன்னும் குழந்தைல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் இந்த விஷயத்தை எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருப்பான். இப்ப அவளும் அவ ஃப்ரெண்டு கிட்ட, நீங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிளான் இருக்கான்னு போது, நீ வேற, அவனுக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனை வச்சு நான் படாத பாடு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனே புலம்பிக்கிட்டு இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. அவரு நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கும் போது, டே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அப்படியே ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கேவுக்கு போறதுக்காக எல்லாம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அங்க இருந்தவங்களும் கேவை நீங்க எப்படி பாத்தீங்கன்றத கேஷ் கிட்ட கேட்பாங்க. அப்ப கேஷ் என்ன சொல்லுவாருன்னா, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஜாப்பனீஸ் சேர்ந்த 2 ஆட்கள் காட்டுல காணாம போயிட்டாங்க, சோ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க அந்த காட்டுக்குள்ள போனோம், அப்படி போகும்போதுதான் அங்க ரகசியமா அந்த கேவை நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லுவார். அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னும் போது, இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும், ஆமா அந்த காணப்போன ஜாப்பனீஸ பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதான்னும் போது, இல்ல அது எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டை ஹீரோயின் அவங்க கூட இருந்தவங்க என்ன பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதே நேரத்துல அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா கத்தி கூப்பிட்டாலும் யாருமே வர வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு அடர்ந்த காடாது. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோனி நோட் பண்ணிட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப கேஷும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லார்கிட்ட அந்த கோகையை காமிக்கிறாங்க. பாத்தியா பயங்கரமா இருக்கா, நம்ம ஹீரோ வித்தியாசமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன், உள்ள வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு ஒருத்தங்கள கீழே இறங்குறாங்க. அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு இது வரைக்கும் மலையில ஏறியோ இல்ல கோயிலுக்குள்ள போயும் பழக்கம் இல்ல. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாருன்னு ஆசை காமிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் அவருக்குள்ள பயம் இருந்தாலும் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்பிக்கையில அவரும் கீழே இறங்கி போவாரு. இப்ப உள்ள போறாங்க. அந்த இடமே வித்தியாசமா இருட்டா இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன குகையை பாக்குறாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும், உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனிக்குள்ள ஒரு டவுட் வருது. ஒருவேளை உள்ள ஏதாவது பாம்போ இல்ல விஷ ஜந்துக்கள் இருந்தா
நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒன்னாகாத, நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த காட்டுல மேகங்கள்லாம் மொத்தமா அந்த காட்டை கவர் பண்ணது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தெரியாத ஹீரோயினும் அவங்களோட குழுவும் அந்த குகைக்குள்ள ஆழமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம இங்க தொலைஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு கேட்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டும் அதை பத்தி யோசிக்கிறியே, நம்ம கீழே வந்தது யாருக்கும் தெரியாது, நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு யோசிச்சியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி புலம்பும் போது ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது எதுக்கு இப்படி தேவையில்லாம நெகட்டிவா பேசுறீங்க, நாங்க கூட இருக்கல, நான் உங்களை பாத்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி இப்ப அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டோட இறைச்சி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, இந்த இடத்துக்கு நம்ம தான் முதல் முறையா வந்திருக்கோம்னா இப்போ ரீசெண்டா எப்படி ஒரு ஆடு இறந்து போயிருக்கும், அந்த டவுட்டோட அவங்க வெளியே போயிருக்கலாம், ஆனா அவங்க அதை பண்ணல. சரி வாங்க உள்ள போலாம், ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வெளியே காமிக்கிறாங்க, அந்த இடத்துல ஜோருன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆறுல இருக்கிற தண்ணி எல்லாம் சீறி பாஞ்சுகிட்டு இருக்கு. இதை தெரியாத ஹீரோவும் அவங்க குழுவினரும் உள்ள போயிட்டே இருக்கும் போது இப்போ பாறையில இருக்கிற சின்ன சின்ன வேர்கள்ல இருந்து தண்ணி லீக் ஆகுத ஹீரோ பாக்குறாரு. கேஷ் கிட்ட என்னடா இது தண்ணி இப்படி லீக் ஆகுது என்னும் போது, ஒருவேளை இங்க இந்த செடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பிசுற வந்திருக்கோம்டா, அவ்வளவுதான், ஒன்னும் பயப்படாத வா போனோம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இப்போ பாதை ரொம்ப குறுகலா இருக்கு, பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு அழகா நீர் குளம் மாதிரி ஒண்ணு இருக்கும். இதை பார்த்து அந்த குழுவினர் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு அழகை நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் கேஷும் சரி நாங்க அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் போய் பாக்குறோம்னு சொல்லி அப்படியே இந்த நீச்சல் அடிச்சுட்டே அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு மட்டும் வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ கிட்ட இங்க ஏதோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ கொஞ்ச நேரத்திலேயே குகைக்குள்ள தண்ணி எல்லாம் பாஞ்சிட்டு அப்படியே வேகமா உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் ஹீரோனியும் வந்து அந்த குட்டி குகைக்குள்ள இருந்து இப்ப அவங்க மூச்சு விட முடியாம தண்ணில மாட்டி தண்ணறாங்க. எப்படியோ எல்லாருமே பாறைகளை பிடிச்சு மேல ஏறிக்கிறாங்க. அவங்க யாருக்கும் நம்ப முடியல, இவ்வளவு தண்ணி எப்படி இவ்வளவு வேகமா வந்ததுன்னு. ரெண்டாவது இவங்க வந்த வழி ஃபுல்லா இப்ப தண்ணி ஆயிடுச்சு, இவங்க எப்படி போக போறாங்கன்னு தெரியல. இதனால குழம்பிட்டே இருக்கும் போது ஹீரோனியும் இருங்க இருங்க, உங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குதா, எனக்கு தெரிஞ்சு வெளியே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கேஷையும் புடிச்சு திட்டுறாங்க, ஏமா என்னையமா திட்டுற, எனக்கு மட்டும் நம்ம மழை பெய்யுன்னு தெரியுமா, நான் மழை பெய்யாதுன்னு நினைச்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், இப்ப நானும் தானே உங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோவும் தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு, நம்ம இங்க இருந்தனா மாட்டிப்போம், ஒண்ணும் இல்ல, நம்ம வந்த குகையில கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும், மூச்சை பிடிச்சிட்டு அந்த குகை வழியா வெளியே நீச்சல் அடிச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா இங்க வசமா மாட்டி போன போது ஹீரோனி இல்ல எனக்கு ரொம்ப நேரமா தண்ணியில ஏதோ நகர்ந்து போற மாதிரி தோணுது, தண்ணிக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இங்கே செத்துருவோம், எனக்கு இங்க சாக விருப்பம் இல்ல அப்படின்றத ஹீரோயினி சொல்றாங்க. நீ ஏன் பயப்படுற, நம்ம தனியா போக வேணாம், நம்ம எல்லாம் ஒரு கேங்கா கை கோத்துட்டே போலாம், ஏதாவது வந்தா நம்ம அதை அட்டாக் பண்ணிடலாம், நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணிக்குள்ள எல்லாருமே ஒன்னா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன இருக்கும்னா கேஷோட பேக் ஒண்ணு தண்ணியில மிஸ் ஆயிருக்கும். அதுலதான் காரோட கீயும் இருக்கும். இது கேஷ் முன்னாடியே சொல்லிருப்பாரு, என் பேக் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்த ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துருவாரு. ஓ கேஷோட பேக் இங்க இருக்குப்பா, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுக்க போகும்போது இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே வந்துட்டோம், ஆமா என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு தேட பார்த்தா அங்க இருந்து ஒரு முதல்ல அவர் அப்படியே பிடிச்சு கடிச்சு கொதறி எடுத்துட்டு போயிடுது. இதை பார்த்த எல்லாருமே பயந்து செதறி பாறைகளை பிடிச்சிட்டு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு பக்கம் கேஷும் ஹீரோனோட ஃப்ரெண்டும், மறுபக்கம் ஹீரோவும் ஹீரோனும் ஏறிடுவாங்க. கடைசியில கேஷ் கிட்ட ஒரு பாடி வரும், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இதுன்னு சொல்லி தூக்குவாரு. பார்த்தா படத்துல ஸ்டார்டிங்ல இறந்து போன அந்த ஜாப்பனீஸ் பொண்ணோட சடலம் தான் இது. இந்த விஷயம் தெரியாம இங்க மாட்டிட்டோம்னு சொல்லி எல்லாமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. இப்போ ஹீரோவும் அவரை பிடிச்சி வேகமா பாறை கிட்ட எடுத்துட்டு வந்து விட்டுருவாரு. அவரோட உடம்புல பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவரும் அதுக்கு என்னோட டேஸ்ட் புரியல போலப்பா, அதான் கடிச்சு டேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியா பேசிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல உனக்கு எப்பரா ஜோக்கு வருது மச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற மெடிசன் எல்லாம் வச்சு அவரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ தண்ணியோட அளவை பாக்குறாரு, அது அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோனியும் அவர்கிட்ட ஃப்ரெண்டோட கண்டிஷன் மோசமா இருக்கு, உடனே இவர் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோ ரொம்ப நேரம் யோசிப்பாரு. இப்ப டக்குன்னு அவரு கேஷ் வா கேஷ், நம்ம அந்த குகை வழியா வெளியே போயிடலாம், அதுக்கடுத்து எதுக்கு யாராவது கூட்டிட்டு வரலாம், இவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும் போது டேய் மூளைகில குழம்பிடுச்சடா உனக்கு,
அண்டா சைஸ்ல ஒரு முதல்ல கீழே சுத்திட்டு இருக்கு, அதுக்கு போய் நான் இரையாக சொல்றியா, நான் தண்ணீர் எல்லாம் காண வைக்கவே மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. டேய் அவனுக்கு உயிருக்கு ஆபத்துடா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நீ வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனியும் உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா, கீழே நீ எப்படி போ, முதல்லதான் சுத்திக்கிட்டு இருக்கேடா அப்படின்னும் போது வேற வழி இல்ல, நம்ம யாராவது ஒருத்தவங்க வெளியே போய் காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னும் போது கேஷ் நானா வரமாட்டேன், உன் ஃப்ரெண்டு முக்கியம்னா நீ வேணா போட அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் உட்காந்துருவாரு. ஹீரோவும் யோசிப்பாரு, சரி நீ வரலன்னா என்ன, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கீழே இறங்கும் போது கேஷ் ஏறா ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இங்க இருக்கிற சடலத்தை நான் சொல்லும் போது தண்ணீரை போடு, முதலே நம்ம திசை திருப்பி அதுக்கடுத்து நாங்க போயிடுறோம்னு சொல்லிட்டு அந்த பாடியை தள்ள சொல்லுவார். அவங்களும் பண்ணி விடுவாங்க. இப்ப அப்படியே அந்த பாடி தண்ணியில மிதக்கும் போது முதல்ல டக்குன்னு அதை கடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிடும். இப்ப கேஷும் இப்ப பொறுமையா தண்ணிய கலைக்காம பொறுமையா வா, நம்மளோட வைப்ரேஷன் வச்சுதான் அந்த நம்மள அட்டாக் பண்ணுது, பொறுமையா வா நம்ம போகணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா இவங்க நகர்ந்து நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. அப்படி அவங்க வெளியே போகும்போது இப்ப சடனா கேஷ் கிட்ட டிடே என் காலில் ஏதோ ஒண்ணு நகர்ந்து போயிடா என்னன்னு பாடுறா அப்படின்னும் போது ஹீரோ பாக்குறாரு, டே ஒண்ணும் இல்லடா வா நம்ம போலாம் சீக்கிரமான்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க வெளியே போய் நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் ஹீரோட ஃப்ரெண்ட பாத்துட்டு இருக்கும் போது அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது. அந்த மருந்து எல்லாமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டதான் இருக்கு. அவகிட்ட ஹீரோனியும் இருந்தா தூக்கி போடு அப்படின்னு சொல்லும் போது அவ தூக்கி போடுவா, தண்ணிக்கு நடுவுல விழுந்துரும். வேற ஏதாவது அடிஷனலா வச்சிருக்கான போது இல்ல நான் வச்சில்ல, அவருக்கு ரொம்ப முடியலையா இரு நானே வரேன்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கிடுவா. ஹீரோனியும் ஏன் இப்படி பண்ண, அப்படியே நகராம முதல்ல ஏதாவது அட்டாக் பண்ண போது வைப்ரேஷன் எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்லும் போது அவ எடுக்கும் போது அவளை சுத்தி அப்படியே முதல்ல ரவுண்டு பண்ணது, நகராத அப்படியே இரு கொஞ்சம் கூட நகராத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த முதல்ல அங்க இருந்து போயிடுது. இப்ப அவ வேகமா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வீசிங்கான மருந்தெல்லாம் கொடுக்குறா. அவர் கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்காரு. இப்ப ஹீரோவும் கேஷும் ஸ்விம் பண்ணிட்டே போகும்போதுதான் போக போக தண்ணியோட அளவு அதிகமா இருக்கும். வெளியிருந்து உள்ள வந்த அந்த குகை ரொம்ப ஆழமா இருக்கு, நம்ம நீச்சல் அடிச்சுட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது போய் பார்த்தா அவங்க வந்த வழி ஃபுல்லா பாறைகளால லாக் ஆயிருக்கும். இதனால ஹீரோ கடுப்பாயிருவாரு. கேஷும் நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இவங்களால எடுக்கவே முடியாது. ஹீரோ அந்த கல்லெல்லாம் தடியா இருக்கு, நம்மளால அதை தள்ள முடியல, நம்ம வந்த வழியாவே போயிடலாம் கேஷ் அப்படின்னும் போது இல்லடா நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த கல்லெல்லாம் நம்மளால எடுக்க முடிஞ்சா நம்ம தப்பிக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மூச்சு தம் பிடிச்சு அதுக்கடுத்து உள்ள இறங்கி அந்த கல்லை எடுக்க முயற்சி வருவாங்க. அப்படி ஒரு பக்கம் கேஷ் இன்னொரு பக்கம் ஹீரோ பண்ணும்போது ஹீரோட கால அங்க ஒரு கல்லுக்குள்ள மாட்டிக்கும். அதே நேரத்துல இங்க கேஷ் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய முதலையோட வாய் தெரியும். பயந்து போன அவர் அப்படியே நீச்சல் அடிச்சு வேற ஒரு பக்கம் போய் நின்னுறாரு. திரும்பி பாக்குறாரு, ஹீரோவை காணும். அதே இடத்துல இங்க ஹீரோட கல்லுக்குள்ள நல்ல ஆழமா மாட்டிக்கும். கால அவர் வெளியெடுக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவரால் வெளியவும் எடுக்க முடியாது, ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயும் இருக்க முடியாது. கடைசியில கையை தடவிட்டே பார்த்தா ஒரு பாறை இருக்கும், அதை பிடிச்சு ஃபைனலா ஒரு புஷ் பண்ணுவாரு, தண்ணியை விட்டு வெளியே வந்துடுவாரு. அவர் வெளியே வந்த பிறகு கேஷ பாக்குறாரு, கேஷ் எங்கேயுமே இல்ல, எங்க போயிட்டான் அப்படின்னு இவர் திரும்பி பார்த்துட்டே இருக்கும் போது அதே இடத்துல இங்க கேஷ் தண்ணிக்குள்ள ஏதோ நகர்ந்து வர மாதிரியே தெரியும். அசையாம ஓரமா நிக்கும் போது இப்போ ஒரு முதல்ல அப்படியே அவர் அடிச்சு கடிச்சு கொதறி அங்க இருந்து எடுத்துட்டு போயிடும். இப்ப ஹீரோ நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது அங்க ஒரு லைட் தெரியும். என்ன லைட்டுன்னு பார்த்தா அது கேஷ் தான். அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஒரு முதல்ல கேஷ மர்டர் பண்ணிடுச்சுன்னு. அதே இடத்துல இங்க ஹீரோனியோட ஃப்ரெண்டும் அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லும் போது இதை கேட்ட அவரு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே வருத்தப்படுத்தான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாரு. கவலைப்படாதீங்க, இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ஆறுதல் சொல்லிட்டு அவ வேற ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. அப்படி அவ தேடி பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத அவ பாத்துருவா. இவங்க அப்படியே பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு சத்தம் கேக்குது. முதல்லையான்னு பார்த்தா ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்ம தப்பிக்க வழி கிடைச்சிடுச்சான்னும் போது ஹீரோவை நம்ம மன்னிச்சிருங்க, நம்ம வந்த வழி ஃபுல்லா பாறைகள் லாக் ஆயிடுச்சு, வெளியே போக முடியாதுன்றத சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்ட் அப்செட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம கூட போன கேஷுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவன் வரமாட்டான்னு சொல்லும் போது இதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த இடம் அவ்வளவு ஆபத்தானதுன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க புலம்பிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோனியோட ஃப்ரெண்டு இங்க ஒரு குகையை பார்த்தா நம்மளுக்கு அது வழியா வெளியே போக சான்சஸ் இருக்குன்னும் போது வாரம பாக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த ஓட்ட வழியா போய்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோனி இப்பதான் தண்ணிய பாக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த பாறை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி கிட்ட வர வர முதல்ல ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய வழி இருக்குன்னு சொல்லி ஹீரோயினி அங்க மேல பாறைகள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போயிடலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட கூட்டிட்டு அப்படியே மேல போறாங்க. அப்படி அந்த பாறை மேல போறாங்க. இப்ப டக்குன்னு ஒரு முதல்ல அவங்க அப்படியே கவர் வருது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு எப்படியே கஷ்டப்பட்டு மேல ஏறி போறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் இந்த முதல்ல கடிக்க வரும் போது பிடிச்சி இழுத்துறாங்க. இப்படி இப்போ ஹீரோனியும் அவரோட ஃப்ரெண்டும் சேஃபா ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த
இடத்துல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கும் போதுதான் போக போக பாறைக்குள்ள இருக்கிற அந்த வலி சுருகிட்டே இருக்கு. அவங்களும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது இது கிட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியானும் போது நான் சொல்லிட்டேன், நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாமா, வலி இருக்கான்னு கேட்கும் போது கண்டிப்பா நீ உயிரோட இருப்ப, இந்த இடத்த விட்டு நம்ம போகதான் போறோம்னு சொல்லி பாத்துக்கிட்டே போவார். அப்படி பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் போது அதே இடத்துல இங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அவரே ரொம்ப சந்தோஷப்படுவாரு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்கான்னு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல மாறிட்டோமே சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பாரு. இப்ப அவங்களும் சரி கொஞ்ச நேரம் ஏதாவது பார்த்தோம் சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த கேமராவை பார்ப்பாங்க. அதுல இருந்த போட்டோஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இவனால பார்க்க முடியும், ஏன்னா உள்ள வேற எந்த ஒரு சிக்னலும் இல்லை. அப்படி போட்டோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸா போட்டோஸ் தான் எடுத்திருப்பாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு சந்தேகம் வருது. இதை நினைச்சவங்க கோவப்படுறாங்க. அதே நேரத்துல தான் மட்டும் ஏமாந்து போல தன்னோட ஃப்ரெண்டும் ஏமாந்து போயிட்டான்னு சொல்லி அவர்கிட்ட இன்டைரக்டா புலம்பிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் தத்தி இங்க ரொம்ப சும்மா இருக்கும், ஆனா இங்க வந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா பேசும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கும் புரியல. அதே நேரத்துல இப்போ அவரும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பாரு. கேஷோட பேக் அங்க இருக்கு, அதுலதான் கார் கீ இருக்கு அப்படின்னும் போது சரி நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோனி இறங்குவா. இல்ல வேணா ஆபத்து போகாதுன்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறத கொஞ்சம் கூட கேட்காம ஹீரோயின் தண்ணிக்குள்ள அதை எடுக்க போவா. போய் பார்த்தா அந்த இடத்துக்கு முதல்ல வந்துரும். அது கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி மேல ஏறும் போது கார் ஸ்லிப் ஆகி கல்லையில தலையிடுச்சு தண்ணி கிட்ட இருக்கிற பாறையிலே மயக்க போட்டு ஹீரோனி விழுந்துடுறாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் உள்ள போயிட்டே இருக்கும் போது பார்த்தா முன்னாடி வெறும் பாறையில தான் இருக்கும், வெளியே போக வழியில. ஹீரோவும் அடிச்சு உடைக்க பாப்பாரு, ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சரி வந்த வழியா போலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோனி மயக்க போட்டு கீழே கிடப்பாங்க. முதல்ல அவங்க அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு வேகமா கீழே இறங்கி ஹீரோனை எழுப்பி மேல ஏறு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு முழிப்பு வருது. ஆனா டக்குன்னு அங்க முதல்ல வந்துடுது. ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அவரை விலகும் போது அவர் அது திரும்பியும் கவ்விட்டு அங்க எடுத்துட்டு போய் பாறைகளுக்குள்ள அடிச்சு அவரை மர்டர் பண்ணி எடுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து ஹீரோனிக்கு அப்படியே கண்ணே கலங்குது. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பதட்டம் வருது. வேகமா பேக் எடுத்துட்டு மேல போய் நடுங்கி உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. சரிங்க என் பாய் ஃப்ரெண்டுன்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்கும் போது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அவ பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோனே வந்து வெளியே போக வழி கிடைச்சிருச்சான்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது இல்லன்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு கதறி அழுகும் போது இதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்றாரு. இவங்க 2 பேரும் பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து ஹீரோனுக்கே செமையா வைத்தறிச்சலா இருக்கு. சரி எப்ப என்கிட்ட உண்மையை சொல்ல போறீங்க சொல்லுங்க, நான் கேட்டு தொலைறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றேன், எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க 2 பேரும் அசார்ல தானடா இருக்கீங்க, சொல்லி தொலைங்க இப்பயாவது அப்படின்னும் போது ஹீரோவும் இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, இது அசார் கிடையாதுன்னும் போது வேற என்ன கர்மனா இது சொல்லுங்க அப்படின்னும் போது அவளோட ஃப்ரெண்டும் இது தெரியாம நடந்துருச்சு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயினியும் நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவேன்ற தைரியத்தை தானே இந்த சொல்ற, ஆமா இப்போ அவ பிரெக்னெண்டா இருக்காளே அது உன் குழந்தை தானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சைலண்டா இருக்காரு. புரிஞ்சு போச்சு, எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த பாப்பாரு. தண்ணிக்கு நடுவுல லைட் எரியும். இங்க லைட் இருக்குன்னா வெளியேந்துதான் அந்த வெளிச்சம் உள்ள வருது, அது தப்பிக்க கூடிய வழிதான் சொல்லி ஒரு கல்லை தூக்கி போடுவாரு. அது சின்னதா சுழல் மாதிரி அந்த கல்லு உள்ள போகுது. இதுக்குள்ள நம்ம போனோம்னா தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி அப்ப கொஞ்சம் கூட நான் இங்க இருக்க விரும்பல, இங்க இருந்து நான் போகணும்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. இரு தனியா போகாத நம்ம கேங்கா போகணும்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போவாங்க. தண்ணியை கலைக்காம போகும்போது இப்ப அவங்க ஒரு முதல் வந்துடும். உடனே ஹீரோ நீங்க 2 பேரும் ஸ்விம் பண்ணிட்டு சீக்கிரமா போங்க, நான் அதை தசத்தை இருப்பேன்னு சொல்லி அவர் நின்றுட்டே இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு உள்ள போயிருவா. இப்ப ஹீரோனி போறதுக்கு முன்னாடி ஹீரோவா வா 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 அப்படின்னு கத்தும் போது நீங்க போங்க நான் வரேன்னு சொல்றதுக்குள்ள முதல்ல அவர் அப்படியே கடிச்சு உருட்டி இழுத்துட்டு போயிடும். ஹீரோனி அந்த சுழற்குள்ள போயிருவா. இப்ப நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்ட் அவளை வெளியே பிடிச்சி இழுப்பா. அந்த இடத்துல தண்ணியே இருக்காது, ஆனா உள்ள இருட்டா இருக்கும். வெளியே எப்படி போறது, உடனே இங்க வந்து போகணும்னு ஹீரோனிக்குள்ள அப்படியே பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அவங்க நிறைய புல்லு மாதிரிலாம் இருக்கும், அதை விலைக்கு விட்டுட்டு பார்த்தா அவங்க அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துருவாங்க. அது ஒரு ஏரி. அப்பதான் வந்துட்டோம் சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு ஹீரோனி வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க ஸ்டார்டிங்ல கார் நிறுத்தி வச்ச இடம் தான் அது. கார் ஓபன் பண்றாங்க, அது லாக்கே பண்ணல. அடா பாவீங்களா, காரை லாக் பண்ணனே வந்துட்டோம்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது இது அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. மக்களே படம் முடிஞ்சிச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க, இப்ப ஒரு பயங்கரமான சீன் நடக்க போகுது. அப்படியே ஹீரோனி கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க வேகமா. முன்னாடி கட்டை இருக்கு, கட்டையை எடுக்க கூடாதுன்னு காரை திருப்பும் போது எங்கிருந்து வந்தாங்களோ அந்த தண்ணிக்குள்ளேயே காரோட முழுகுறாங்க. ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கார் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, கார் நல்லாவே லாக் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு முன்னாடி அந்த முதல்ல வருது. என்கிட்ட இந்த தப்பு நீங்க இப்ப தொக்கா மாட்டிக்கிட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வருது. அவனை கிட்ட வாழ அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி ஹீரோனி காருக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முதல்ல காணாம போயிடுது. எங்க போச்சு
கன்ல வேற புல்லட் இருக்கு, இன்னைக்கு அதை நான் ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோனை காத்துக்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் வழியா அது அப்படியே எகிரி வச்சு கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணது. ஆனா அது இடிக்க இடிக்க கண்ணாடி இன்னுமே டேமேஜ் ஆகி உள்ள இன்னுமே தண்ணி வந்து அவங்க முழுகி போயிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஃபுல்லா முழுகிட்டாங்க. கார் உள்ள போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியல அவங்களால. மூச்சு திணறி இப்ப கதவு உடைச்சிட்டு டக்குன்னு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை காணோம். அவ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவளும் வந்துடுறானா. அவளோட கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சு. என்னால ஸ்விம் பண்ண முடியலன்றத சொல்றா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வராங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக முதல்ல வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோனியும் கரைக்கு கிட்ட வந்து அந்த முதலைய பார்த்து ஷூட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா அவரோட ஃப்ரெண்டும் வேணா நம்ம தான் மேல வந்துட்டோம்ல, தப்பிச்சு போயிடலாம் வானும் போது இல்ல, இன்னைக்கு அந்த முதலைய நானு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அந்த முதல்ல ஷூட் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த முதல்ல அப்படியே எகிரி வந்து ஹீரோனிய தலையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது. அவ ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி அப்படியே ரத்தமா மாறுது. அவ்வளவுதான், ஃப்ரெண்டோட சோழி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் அவ அப்படியே அசல்ட்டா எழுந்து வரா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. பார்த்தா அந்த முதலைய ஹீரோனி போட்டு தள்ளியிருப்பா. அந்த முதல்ல அப்படியே இறந்தே தண்ணிக்குள்ள அப்படியே முழுகி போயிட்டே இருக்கும். அவ ஃப்ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை நீ வந்துட்ட, இங்க இருந்து உடனே போயிடலாம் வான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை என்ன மன்னிச்சிரு, நம்ம விட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியும். சாலதா மக்களே, படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.